கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு சொல்ல போகிற சாட்சி நம்ம ஆச்சரியப்படுற ஒரு சாட்சி. இது எனக்குமே ஒரு ஷாக்கு கொடுத்த ஒரு சாட்சி, ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு சாட்சி. சரிங்களா? இது போல் நிறைய செஞ்சிட்ருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய உடம்பு ஒரு டெமோ பீஸ், ஜஸ்ட் அ பாக்ஸ். இந்த பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கணுமா, இல்லை இந்த பாக்ஸ் என்ன மாதிரி இருக்கணுங்கிறது கர்த்தர் தான் முடிவு செய்வார். அதனால் என்னுடைய பாடி ஒரு டெமோ பீஸ் தான். நான் அதை ஓப்பனாக தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில். ஆண்டவரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சரிங்களா? எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் செய்கிற காரியங்களை அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நடந்த ஒரு அற்புத செயல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அற்புதம் தான். என்னால் முடியாது, ஆனால் அது தேவனால் முடியுதுன்னு சொன்னால் அது அற்புதம் தான். சரிங்களா? கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இப்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். காலையில் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய 2 பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இல்லையா, அடித்து பிடிச்சிட்டு பதட்டமாக கிளப்பி சரிவா தலைவாரணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போய் அடித்து பிடிச்சிட்டு கிளப்புவோம். ஏன்னா சின்ன குழந்தைங்க, அவங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே தகராறு பண்ணுவாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணினேன், இந்த செவரு பக்கம் அப்படின்னு நடந்து வந்தேன். பார்த்திங்கன்னா நான் நார்மலாக தான் நடந்தேன், ரொம்ப வேகம்லாம் கூட பெருசாக சொல்லிட முடியாது. ஆனால் என்னுடைய லெஃப்ட் கை அந்த செவரில் லெஃப்ட் கையினுடைய முட்டி எல்போ, அந்த முட்டி எலும்பு என்ன ஆயிடுச்சு, நல்லா ஓங்கி செவரில் நல்லா இடிச்சுக்கிச்சு. அது எப்படி மாதிரி இடிச்சுதுன்னா, என் கையோட எலும்பே டேமேஜ் ஆகிற அளவுக்கு இடிச்சுக்கிச்சு, ஓங்கி இடிச்சுக்கிச்சு. ஆனால் நான் நடந்து வந்தது நார்மலான ஒரு இதுதான். எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல அது எப்படி இடிச்சுதுன்னு. அந்த அளவுக்கு இடிச்சுக்கிச்சு. கிர்ன்னு ஒரு ஷாக்கு, பயங்கரமான ஒரு வலி. அந்த எலும்பு முட்டி அப்படி ஒரு வலி, சரியான வலி. உடனே நான் என்ன பண்ணினேன், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம். என்னடா இப்படி வலிக்குது என்ன சொல்லி என்னுடைய 3/4 ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன், டாப்ஸ். அந்த 3/4 கை, முக்கா கை ட்ரெஸ்ஸை லைட்டாக விளக்கி என்னோடய முட்டியை நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் பார்த்தேன். என்னடா இது, உள்ள பயங்கரமாக ஏதோ நடந்திருக்குமோ, எலும்பு ஏதாவது ஆயிருக்குமோ, அந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டேனே, பயங்கரமான வலியாச்சே அப்படின்னு சொல்லி நான் துடிச்சு போகிற மாதிரி இடிச்சுக்கிட்டேன். இதுதான் நடந்ததுங்க. சரிங்களா? ஆண்டவர் அறிவார், நடந்த எல்லாத்தையும் ஆண்டவர் அறிவார். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்புறம் நான் என்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணினேன், என்னுடைய ஃபாதர் இன் லாக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். சரிங்களா? என்னுடைய மதர் இன் லா இப்போ தான் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. என்னுடைய ஃபாதர் இன் லாக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். அப்போ மதியானம் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது நான் வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணும் பொழுது நான் காலை இடிச்சுக்கிட்டேன் இல்லையா, அந்த இடிச்சதே நான் மறந்துட்டு நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய வேலைகளை நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆனியன் சாப் பண்ணுற அந்த ஒரு இதில் டைனிங் டேபிளில் உட்காந்து நான் ஆனியன் சாப் பண்ணுறேன். சாப் பண்ணும் பொழுது என்னுடைய முட்டி கொஞ்சம் ஊனிருச்சு. எந்த கை காலையில் இன்றைக்கி காலையில் இடிச்சுக்கிட்ட முட்டி அந்த டைனிங் டேபிளில் இப்படி வச்சு கட் பண்ணும்பொழுது, வெங்காயம் கட் பண்ணும்பொழுது ஊனிக்கிச்சு. ஊனும் பொழுது இடிக்கும்போது என்ன ஒரு வலி வலிச்சதோ அதை விட 2 மடங்கு எனக்கு வலிச்சிருச்சு. ஏன்னா இடித்தது ஓங்கி இடிச்சுக்கிட்டேன். அந்த ஓங்கி இடித்தது என்னால் அந்த முட்டியை டைனிங் டேபிள் மேலே வைக்கவே முடியல, ஊன முடியல. ஊனும் பொழுது அப்படி ஒரு வலி, வேதனை, பயங்கரமான வலி. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இந்த வலியை விட இயேசு பெரியவர், பெரியவர்னு சொல்லி என்னுடைய வாயில் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டேன். இந்த சென்டென்ஸை, இந்த வரிகளை அறிக்கையிட்டேன். இந்த வலியை விட இயேசு பெரியவர்.
அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு, அந்த கல் உப்பை எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சா கரையும் இல்லையா? கல் உப்பை எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சா கரையும்ல, அப்போ கரையும் போது டிசால்வ் ஆகும்ல, கரையும்ல, அந்த மாதிரி டிசால்வ் ஆகுது என்னுடைய வலி. எனக்கு இருக்கிற முட்டியில் இருக்கிற எலும்பில் இருக்கிற வலி. அந்த எலும்பில் பயங்கரமான ஒரு வலி. என்னால் ஊனிட்டு கட் பண்ணும் பொழுது என்னுடைய இடது கை ஊனுது. ஆனால் அந்த இடது கை ஊன்றது என்னால் ஊன முடியல. அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு வலி, நல்ல ஒரு வலி. அந்த வலியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னுடைய அறிக்கை என்னவா இருக்குது? இந்த வலியை விட ஆண்டவர் பெரியவர், இயேசு பெரியவர். அப்போ ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? எனக்கு வலி அப்படியே ஒரு சுருள் மாதிரி சுருளுது. இப்போ ஒரு சங்கு சக்கரம் சுருளும்ல, அந்த மாதிரி ஒரு சங்கு சக்கரம் எப்படி சுருளும் போது நமக்கு ஒரு எஃபெக்ட், அதாவது அந்த சுருண்டி அதை அப்படியே இழுத்து அப்சர்வ் ஆகுனா எப்படி இருக்கும்? ஒரு வலி அப்சர்வ் ஆகுனா எப்படி இருக்கும்? அந்த வலி அப்படியே மறைஞ்சு சுருங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டிசால்வ் ஆகுது, கரையுது. அந்த வலி கரையுது, கரைஞ்சு முட்டி எலும்பில் இருக்கிற வலி கரைஞ்சு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கெலாம் அப்படி கொஞ்சம் நேரம்க்கு அப்புறமா எனக்கு நான் தொட்டு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான வலி எனக்கு மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னது என்னது? என்னுடைய ரைட் ஹேண்டை எடுத்து வச்சேன். இப்படி ஒரு வலி வலிக்குதே அப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிட்டு, ஏசு ராஜா கிட்ட நான் என்ன சொல்கிறேன்? இந்த வலியை விட இயேசு பெரியவர்னு சொல்லி அறிக்கையிடுறேன். என்னுடைய ரைட் ஹேண்டை எடுத்து அந்த வலிக்கிற இடத்துல வச்சு அறிக்கையிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அப்படி ஒரு பயங்கரமான வலி வலிச்சிருந்த என்னுடைய முட்டி, அந்த முட்டி வலி. எப்பவுமே ஒன்று நம்ம சரீரத்தில் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். நம்ம எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோன்னா அடுத்த நாள் செமையாக வலிக்கும். அதே போல தான் நான் காலையில் இடிச்சுக்கிட்டது மதியானத்துக்கெலாம் எனக்கு 2 மடங்கான வலி எனக்கு முட்டியில் வலிச்சது. ஊனவே முடியல. அப்படிப்பட்டதான வலியை இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக சரி பண்ணிட்டார். உங்களுக்கெலாம் இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய வலியை சரி பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறத, என்னுடைய வலி என்னை விட்டு அப்படியே அந்த சங்கு சக்க மாதிரி சுருண்டு மாயமாக மறைஞ்சதை என்னால் என்னுடைய எலும்பில் உணர முடிஞ்சுது. அதனால நான் கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங். இதே போல் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய சரீரத்தில் பண்ணியிருக்கிறாரு, செஞ்சு வச்சிருக்கிறாரு. எத்தனையோ முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் போதே மறையும் அந்த மாதிரி காரியம்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு டெலிவரன்ஸும், அவர் செய்கிற அந்த அதிசயங்களை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு முறை என்னுடைய சரீரத்தில் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக ரசிக்கலாம். இன்றைக்கி நான் நிறைய ரசிச்சிட்டேன். ஏன்னா அப்படி ஒரு வலிங்க. அந்த வலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 3-4 டேஸ் ஆகும் அந்த வலி ஸ்லோவாக மறைகிறதுக்கு. அந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டேன் நான். இதே போல் என்னுடைய தலையிலையும் நான் இடிச்சிருக்கேன். அதே போல் பயங்கரமான ஒரு பெரிய கம்பி, அந்த கம்பியில் நான் சைடில் இடிச்சுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரு. ஒவ்வொரு முறை எனக்கு ஏதாவது நடக்கும்போது வார்த்தையை கொடுப்பாரு, உனக்கு சரியாயிடும். இன்றைக்கி கூட வார்த்தையை கொடுத்தாரு. இன்றைக்கி கூட எனக்கு வலிக்கும் போது காலையில் எனக்கு வார்த்தை ஆண்டவர் சரியாயிடும்னு சொன்னார். அதே போல் சரியாயிடுச்சு. அவர் சொன்னதை செய்து முடிக்காமல் இருந்ததே கிடையாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறதுல அவர் ரொம்ப உருக்கமாக இருப்பார். நம்ம கூட அதை மறந்து போயிடுவோம். எனக்கு சொன்னார் சரியாயிடும்னு, ஆனால் அதை உண்மையாகவே சரி பண்ணிட்டார். இன்ஸ்டண்ட்டாக சரி பண்ணிட்டார். அப்போ எனக்கு இந்த அற்புதம், இது ஒரு அற்புதம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதம். எப்படின்னா, என்னால் அந்த வலியை சரி பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்,
வெங்காயம் கட் பண்ணும்பொழுது ஊடுதேன்னு சொல்லி வலிக்குதேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவரால் சரி பண்ண முடியுது, என்னால் சரி பண்ண முடியல, ஆனால் ஆண்டவரால் அது சரி பண்ண முடியுதுன்னா அது அற்புதம், அது அதிசயம். சரிங்களா? கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது என்னை பொறுத்த வரைக்கும் சகப்பு கலரை ப்ளூ கலராக மாற்றுறது, க்ரீன் கலரை எல்லோ கலராக மாற்றுறது தான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை செயல்பட்டால் தான் ஒரு வலி மாயமாக மறைஞ்சு போகும், ஒரு வீக்கம் மாயமாக மறைஞ்சு போகும், ஒரு கேன்சர் வியாதி மறைஞ்சு போகும். ஓ, இப்படிப்பட்ட தேவன் தான் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை, இந்த குட் நியூஸ், இது ஒரு குட் நியூஸ். இப்போ நான் சொல்கிறது ஒரு குட் நியூஸ். இந்த நல்ல செய்தியை, இந்த நல்ல சாட்சியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் மேலும் 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 நெருங்க, அவரை இன்னும் நெருங்க வைக்க தான் பார்ப்பாரே தவிர, இது ஒரு இட்டர்னல், அந்த அந்த உறவே ஒரு இட்டர்னல் உறவு. அதை ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அவருடைய ரிலேஷன்ஷிப்போ நம்மளும் ஒரு ஃப்ரீஸ் பண்ண முடியாது. இவ்வளோதான், இவ்வளோ டைம் பீரியட் வரைக்கும் தான் இந்த ரிலேஷன்ஷிப். அப்படி கிடையாது, இது போய்கிட்டே இருக்கும். ஆழமான அன்பு போக 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 நெருக்கம்தான் நெருக்கம்தான் நெருக்கம்தான். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது. போக 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 நெருக்கம்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு இன்றைக்கி செஞ்சுருக்காருன்னா, எனக்கு ஆண்டவர் மேலே என்ன மாதிரி ஒரு உணர்வு வரும்? இன்னும் அதிகமாய் நான் என் தேவனை நேசிப்பேன், இன்னும் பாசம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். இப்படியாப்பட்டதான காரியத்தை தான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறார் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு செய்தது போல உங்களுக்கும் நிச்சயமாகவே அவர் செய்வார். ஆனால் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவர் தான் எல்லாமேன்னு சரண்டர் ஆகிடணும். அவர் தான் எல்லாமே எனக்கு, ஹீ இஸ் மை எவ்ரிதிங் அப்படின்னு நீங்கள் சரண்டர் ஆகும் பொழுது அவர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன், அள்ளி அள்ளி செய்கிற தேவன், அள்ளி அள்ளி பாசத்தை கொட்டுகிற தேவனாய் உங்களுக்கு காணப்படுவார். ஹல்லேலூயா. இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. இது ஏதோ டைம் பாஸ்க்கு போடுற சாட்சியோ இல்லை டைம் பாஸ்க்கு போதனை செய்கிற ஆட்களோ நாங்கள் கிடையாது. தேவனுடைய வல்லமை என்னன்னு புரிஞ்சுதான் சாட்சிகளை தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.